ஆள் சாப்பிடுற மாதிரி தான் பிரியாணி இருக்கு. என்ன செய்ய, மீதி இருக்காளு இட்லி ஏதாவது சாப்பிட வேண்டியதான். நம்ம இதை தின்னுட்டோம்னா எனக்கு தரலன்றுவா. அதனால ஒரு வார்த்தை நாத்துக்கிட்ட கேப்போம், இட்லி வேணுமா பிரியாணி வேணுமான்னு. ஏத்தே என்ன மர்மோள? ஏத்தே நைட்டு சாப்பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடுதேலா? சரி மர்மோள. எம்மா எம்மா உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோமா? எம்மா சிக்கன் பிரியாணி நன்னா அலப்பற மாதிரி அலையாத. எம்டி இந்த பாரு, நீ மட்டும் சிக்கன் பிரியாணி கேட்ட இஞ்சி வெள்ளப்படலாம் உருக்கி வச்சு விடுவா. என்ன மக்கா சொல்லுத? இந்த பாரு, ஆடை வெட்டும்போது அதுக்கு பிடிச்ச கொலையா வாயில கொடுப்பாங்க. அது ஆன அலப்பற மாதிரி திங்க போவோம். அந்த நேரம் பார்த்து ஒரே வெட்டி விடுவாங்க. அதான் சொல்லுதே, சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்க, உன்னை அன்னைக்கு குறுக்கு ஓடிய மாதிரி வேலை வாங்கி விடுவா. அதனால இட்லியே போதும்னு சொல்லு. இட்லி தான் உனக்கு நல்லது. ராத்திரி அது சாப்பிட்டாதான் நெஞ்சுக்குள்ள அடைப்பு எதுவும் வராது. நல்ல வேலை மக்கா, மூடி இருந்த கண்ணை திறந்து விட்டுட்ட. அண்ணி, எங்க அம்மைக்கு சிக்கன் பிரியாணி வேண்டாமா, வேற இட்லி மட்டும் போதுமா? ரொம்ப சந்தோஷம். அப்ப சிக்கன் பிரியாணி கொஞ்சோண்டு இருக்கு, அதை நான் தின்னுக்கிட்டே. நீங்க 2 பேரும் கடையில போய் இட்லி வாங்கி தின்னுங்க.